வணக்கம். இது தமிழ் குரலின் சிறப்பு நேர்காணல். இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறவர் மரியாதைக்குரிய மூத்த பத்திரிகையாளர் மற்றும் அரசியல் திறன் ஆய்வாளர் ஐயா திருமிகு ஆர் மணி அவர்கள். சார் வணக்கம் சார். தமிழ்நாடு ஆளுநர் ஆர்.என். ரவி அவர்கள் ஒரு பகிரங்கமான குற்றச்சாட்டு முதலமைச்சரின் மீதே வைத்திருக்கிறார். அதாவது அவர் நடத்திய இந்த துணைவேந்தர்கள் மாநாடு ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸை சேர்ந்த வைஸ் சான்சலர்ஸ் பாய்காட் பண்ணியிருக்காங்க. ப்ரைவேட் அண்ட் மற்ற யூனிவர்சிட்டிஸ்லேருந்து ரொம்ப குறைந்த எண்ணிக்கையில் விசிஸும் அவங்க ரெப்ரசன்டேட்டிவ்ஸுமா வந்திருக்காங்க. ஆனால் இவங்களுடைய துணைவேந்தர்களுக்கு வீட்டுக்கு போய் மிரட்டல் விடுக்கப்பட்டது. ஏற்கனவே தொலைபேசி வாயிலாக உயர்கல்வித்துறை அமைச்சரே பண்ணாங்க. இது ஒரு போலீஸ் ஸ்டேட்டா அப்படின்னு கவர்னர் ஒரு பகிரங்கமான குற்றச்சாட்டை வச்சுருக்காரு. எப்படி பார்க்குறீங்க சார்? இந்த கவர்னர் பேசுகிற எதுவுமே எடுபடாது. இவர் தன்னுடைய நம்பகத்தன்மையை முழுக்க இழந்து விட்டார். சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டுக்கு பிறகு, ஜஸ்டிஸ் பர்டிவாலா, ஜஸ்டிஸ் மகாதேவன் ஜட்ஜ்மெண்ட்டுக்கு பிறகு 10 மசோதாக்களுக்கு உச்சநீதிமன்றமே நேரடியாக அனுமதி கொடுத்த பிறகு பதவி விலகி போயிருக்க வேண்டும் ஆளுநர் ரவீந்திர நாராயண ரவி. மாறாக தொடர்ந்து அவர் எதுவுமே நடக்காத மாதிரி இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறார். வேந்தராக அவர் நீடிக்கிறார் என்பதில் மாற்று கருத்தில்லை. ஏனெனில் உச்சநீதிமன்ற தீர்ப்பு துணைவேந்தர்களை நியமிக்கக்கூடிய அதிகாரத்தை வேந்தரிடமிருந்து முதலமைச்சருக்கு மாற்றி இருக்கிறது. ஆனால் வேந்தராக ஆளுநர் தான் நீடிக்கிறார். அதிலும் முதலமைச்சரை வேந்தராக மாற்றக்கூடிய ரிட் மனு உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் தான் இருந்து கொண்டிருக்கிறது. 2வது ரிட் மனு சேம் பெஞ்ச் முன்னால், ஜஸ்டிஸ் பர்டிவாலா பெஞ்ச் முன்னால் தான் பெண்டிங்கில் இருக்குது. ஆனால் மொரல் ஆட்டிடியூடு படி பார்த்தீங்கன்னா, தார்மீக அடிப்படையில் இந்த கவர்னர் இந்த மாநாட்டை கூட்டி இருக்கக்கூடாது. அவர் அதை கூட்டின பிறகு மாநில அரசு தன்னுடைய பலத்தை காட்ட ஆரம்பிக்கிறது. ஏன்னா இட்ஸ் அ பொலிட்டிக்கல் ஸ்லக் ஃபெஸ்ட். அடிப்படையில் திஸ் இஸ் அ பொலிட்டிக்கல் ஸ்லக் ஃபெஸ்ட். உச்சநீதிமன்றத்தில் போய் நீண்ட போராட்டத்துக்கு பிறகு வெற்றி பெற்று தான் விரும்பியதை சாதித்திருக்கக்கூடிய தமிழக அரசு, மக்கள் தேர்ந்தெடுத்த ஒரு அரசு, ஆளுநரின் இந்த எதேச்சதிகார போக்கை கண்டிப்பாக ரசிக்காது. டெக்னிக்கலி ஸ்பீக்கிங் அவர் ஓகே, அவர் வேந்தராக இருக்கார், அவர் வைஸ் பிரசிடெண்ட்டை கூப்பிட்றாரு, மாநாடு நடத்தலான்றதெல்லாம் ஓகே. ஆனால் இது பேசிக்கலி எ பொலிட்டிக்கல் ப்ராப்ளம். ஆகவே இந்த இடத்துல இந்த கவர்னர் தான் விரும்பியதை இஷ்டம் போல் செய்வதை ஒரு அரசு அனுமதிக்க முடியாது. வைஸ் பிரசிடெண்ட் கலந்துக்கிட்டாருன்ற ஒரே காரணத்துக்காக நம்ம ஓகே, இந்த மாநிலத்தினுடைய துணைவேந்தர்கள் இத்தனை பேர் கலந்துக்காமல் இருந்தது என்பது ஒரு முக்கியமான நிகழ்வு தான். அவர்கள் கண்டிப்பாக மாநில அரசின் அழுத்தத்தின் பேர் தான் கலந்து கொள்ளாமல் இருந்திருக்கிறார்கள் என்பது நன்றாகவே தெரிகிறது. ஆனால் அது மாநில அரசு வெளிப்படையாக சொல்லாது. அவங்க தேர் ஃப்ரீ ஆன் டு தெம்செல்ஸ் தான் கவர்மெண்ட் சொல்லும். கடந்த காலங்களில் வேந்தராக இருக்கும்போது எந்த ஒரு வைஸ் சான்சலர் ரெஜிஸ்ட்ராரும் கலந்துக்கலன்னா அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மறைமுகமாக ஆளுநர் ரவி எச்சரிக்கை விடுத்த காரணத்தால் தான் அவர்களும் கலந்து கொண்டார்கள். தே ஹவ் பின் சாண்ட்விச்டு பிட்வீன் தி ஸ்டேட் கவர்மெண்ட் அண்ட் த கவர்னர். இந்த பக்கம் ஸ்டேட் கவர்மெண்ட், அந்த பக்கம் கவர்னர். இல்லை, கூடுதலாக சேஞ்ச் ஆஃப் வின்ஸ் ஆஃப்டர் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டுங்கிறதும் ஒரு காரணம். அது ஒரு காரணமாகிடுச்சு. இவங்க கடந்த இந்த ரவி வந்ததுலேருந்து 4 வருஷமாக அவங்க இருதலைக்குள்ளி எறும்பாக தான் இருந்தாங்க. சிஎம் சொல்கிறத கேட்குறதா, கவர்னர் சொல்கிறத கேட்குறதான்னு. அதிகாரம் கவர்னர்கிட்ட இருந்த வரைக்கும் அவங்க கவர்னர் சொல்கிறத கேட்டாங்க. சிஎம்மும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் விட்டுட்டாங்க, சரி அவங்க தலை தப்பிக்கிட்டோன்னு. ஆனால் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டுக்கு பிறகு அவங்க விட மாட்டாங்க, கண்டிப்பாக விட மாட்டாங்க. ரவி தனக்கு அதிகாரம் இருக்க மாதிரி நினச்சிக்கிறாரு. அவர் நேற்று பேசும்போது போலீஸ் ஸ்டேட்டாக மாறிச்சு, இதெல்லாம் அபத்தமான குற்றச்சாட்டு, உங்கள்கிட்ட என்ன ஆதாரம் இருக்குது, பாதிக்கப்பட்டவன் சொல்லணும். அவர் அதில் ஒரு வைஸ் சான்சலர் ஏற்கனவே கிரிமினல் கேஸில் மாட்டி சிக்கி சின்ன மீனமாயின்னு இருக்கார், பெரியார் யூனிவர்சிட்டி வைஸ் சான்சலர். அவர் இந்த கவர்னர் தலையில் வச்சு கொண்டாடுறாரு. கரெக்டாக நேற்று பார்த்து அவர் என்கொயரி கூப்பிட்ருக்காங்க. அது பாலிடிக்ஸ் தான். நேற்று அவரை என்கொயரி கூப்பிட்டது ஸ்டேட் கவர்மெண்ட்டோட மிஸ்chief. எஸ், அவரை இட் இஸ் ப்ரெஷர், இட் இஸ் நத்திங் பட் ப்ரெஷர். பட் ஹி இஸ் ஆல்ரெடி அன் அக்யூஸ்ட். 2வது வேறு யாரோ ஒரு வைஸ் சான்சலர் மிட் நைட் நாக்குன்றாங்க. சரி, மிட் நைட் நாக்குன்னு ஒரு கவர்னர் சொல்கிறாருங்க, என்ன ப்ரூஃப் அதுக்கு? அது உண்மையாக கூட இருக்கலாம். வேர் இஸ் த ப்ரூஃப்? இன்றைக்கு டிபேட்டுக்கு வரவங்க நீங்கள் சொன்னவர்கிட்ட ப்ரூஃப் கேட்காதீங்க, இல்லைன்னு ஸ்டேட் கவர்மெண்ட் ப்ரூவ் பண்ணட்டும்ங்கிறாங்க. எப்படிங்க அது முட்டாள்தனமாக இருக்கு? நீ ஒரு சார்ஜை வைக்கிறான்னு நீ தானே ப்ரூஃப் பண்ணணும். முதல்ல இது எல்லாமே ஒரு பக்கம் இருக்கட்டுங்க. அந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு பிறகு த கவர்னர் ஹஸ் லாஸ்ட் இஸ் மாரல் அத்தாரிட்டி டு கண்டினியூ இன் ஆஃபீஸ். சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டுக்கு பிறகு ஆளுநராக பதவி நீடிக்கக்கூடிய தகுதியை, பதவியில் இருக்கக்கூடிய தகுதியை இந்த கவர்னர் இழந்து விட்டார். ராஜினாமா செய்து விட்டு போவதை தவிர அவருக்கு வேறு எந்த வழியும் இல்லை. ஆகவே அவருடைய எந்த நியாயங்களும் எடுப்படாது. அவர் எந்த அளவுக்கு ஒரு கண்டிங் பர்சன் அப்படின்னா, தான் கூப்பிட்டா ஒருத்தனும் வரமாட்டான்னு வைஸ் பிரசிடெண்ட்டை கூட்டினார். இந்த வைஸ் பிரசிடெண்ட் தான் இந்த ஜட்ஜ்மெண்ட்டை நாராக கீழ்ச்சவர். இல்லை, நேற்றைக்கும் இந்தியன் கான்ஸ்டியூஷன் படி அதை ப்ராப்பராக அப்பல்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு நடக்கக்கூடியவர் நம்முடைய கவர்னர் ரவி அவர்கள் நேற்று பேசி எவ்வளோ அசிங்கமாக இல்லை இந்த வைஸ் பிரசிடெண்ட்டுக்கு அசிங்கமாக இல்லை. அப்போ கையில் கிடையாது இடத்துல ஸ்டேட் கவர்மெண்ட் அடிக்கும். அதான் அவங்க செஞ்சுருக்காங்க. அண்டர் ஸ்டேட் கவர்மெண்ட் ப்ரெஷர் தான் இந்த யூனிவர்சிட்டிஸ் வைஸ் சான்சலர் போலன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச உண்மை. லெட் அஸ் பி ப்ராக்டிக்கல் அண்ட் ஓப்பன். அதில் எந்த தப்பும் கிடையாது. நீங்கள் அந்த அளவுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட்டை நோண்டி இருக்கீங்க.
கொஞ்சமாக நஞ்சமாக நோண்டிங்க. யூ நீடில் த ஸ்டேட் கவர்மெண்ட் டு த ஹில்ட். See, the highest court of the land, which is the final arbitrator of constitution. கான்ஸ்டியூஷன் படி ரவிக்கு அதிகாரமா எலெக்டட் கவர்மெண்ட்டுக்கு அதிகாரமான்றதெல்லாம் பஞ்சாயத்து பண்ண வேண்டியது சுப்ரீம் கோர்ட்டு. சுப்ரீம் கோர்ட் தெளிவாக சொல்லிடுச்சு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு தான் அதிகாரம்னு. ராஜினாமா பண்ணிட்டு போகிறத தவிர ஒரு வழியே கிடையாது உனக்கு. இந்த மாதிரி ஆளுநர் மாநாடாக கூப்பிட்றது, அங்கே வந்து கதை அளக்கிறது, ஒருத்தரை கூப்பிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு மிரட்டினாங்க, ஒருத்தர் மிட் நைட் நாக்குன்றதெல்லாம், இந்த கதையெல்லாம் நீ பேசுவதுக்கான தார்மீக தகுதி இந்த ஆளுநருக்கு கிடையாது. ராஜினாமா செய்து விட்டு போவதை தவிர வேறு எந்த வழியும் இந்த கவர்னருக்கு கிடையாது. ஒரே ஒரு சின்ன இஷ்யூ என்னென்னா, வைஸ் பிரசிடென்ட் வந்ததால் இவர்கள் அவமதித்து விட்டார்களோ என்ற ஒரு எண்ணம் இருக்கிறது. ஐ திங்க் அதை கூட கடந்து தான் போகணும். ஸ்டேட் கவர்மெண்ட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு கூட நேற்று கூட நான் ஒரு பேட்டியில் சொன்னேன். நான் எனக்கு இப்போ இன்றைக்கி யோசிக்கும் போது அது கூட அவசியம் இல்லை. ஏன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து வைஸ் சான்சலர்ஸ் இந்த டிசிஷன் ஆன் தேர் ஓனுன்னு சொல்லும்போது ஸ்டேட் கவர்மெண்ட் எப்படி ஸ்டேட்மெண்ட் கொடுக்க முடியும்? வைஸ் சான்சலர் வைஸ் பிரசிடென்ட் அவமதிக்கலன்னு எப்படி சொல்ல முடியும்? இட் இஸ் த பர்சனல் கால், இண்டிவிஜுவல்ஸ் கால் அது. ஏன்னா வந்த மற்ற எதுவுமே ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் அனுப்பினவங்களும் இருக்காங்க. இதில் இன்னொரு ஆர்குமெண்ட்டும் வருது. நேற்று வேற ஒரு தொலைக்காட்சியில் வேற ஒரு பேசும்போது நான் கேட்டேன். நான் இந்த கவர்னர் மாநில பல்கலைக்கழகங்களுக்கும் தான் கவர்னர் வேந்தர், சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ்க்கு இவர் சான்சலர் கிடையாது, அதுக்கு வேற ஒருத்தர் இருக்கார். அப்போ சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸோட வைஸ் சான்சலர்ஸ் கான்ஃபரன்ஸை கூட்டுற அதிகாரமே உனக்கு கிடையாது. இன் வாட் கெப்பாசிட்டி யூ ஆர் டூயிங் இட்? இன்ஃபேக்ட் அவங்க புறக்கணிச்சிருக்கணுன்றாங்க. அது வந்து இதை விட இன்னும் ப்ராப்பராக இருந்திருக்கும். இங்கேயாவது அந்த ஆம்பிகுட்டி இருக்குது. ஏன்னா ஸ்டில் இஸ் த சான்சலர். அதேபோல் பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ்க்கு அவருக்கு ஹோல்டு கிடையாது. பட் இன் வாட் கெப்பாசிட்டி யூ ஆர் ரைட், யூ ஆர் காலிங் த மீட்டிங் ஆஃப் ஆல் த வைஸ் சான்சலர்ஸ். ஸ்டேட்ஸ் வைஸ் சான்சலர்ஸை கால் பண்ணுறதுக்கு தான் உங்களுக்கு அதிகாரம் இருக்குது. சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸை கால் பண்ணுறதுக்கு அதிகாரமே கிடையாது. இல்லாத அதிகாரத்தை நீ இம்ப்ளிமெண்ட் பண்ணுற, பிகாஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் கையில் இருக்குன்ட்டு. துணை குடியரசுத் தலைவர் வரும்போது ஆப்வியஸ்லி வந்து செகண்ட் சீனியர் மோஸ்ட் சிட்டிசன் ஆஃப் த கண்ட்ரி, செகண்ட் சிட்டிசன் ஆஃப் த கண்ட்ரி வைஸ் பிரசிடென்ட் வராருன்னு வந்து உட்காடுறாங்க. அதை தாண்டி உனக்கு என்ன மரியாதை இருக்குதுங்க? ஆகவே நேற்றைய இந்த ஆளுநர் மாளிகை இது இந்த துணைவேந்தர்கள் மாநாடும் அதை போலீஸை வச்சு மிரட்டினாங்க, மிட் நைட்னாங்க, அபத்தமான சார்ஜஸ். முதல்ல நீங்கள் ஆளுநராக பதவி வதிக்க தகுதி இல்லாதவர். யூ ஹாவ் டு ரிசைன் அண்ட் கோ. வேறு எந்த ஆப்ஷனும் இந்த கவர்னருக்கு கிடையாது. இந்த உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு பிறகு ஆளுநருடைய எந்த செயலுக்கும் எந்த நியாயமும் நீங்கள் கற்பிக்க முடியாது. குறைஞ்சபட்ச நியாய தர்மம் கூட இல்லாதவர் அவர். அவருடைய எல்லா நியாயங்களும் அடிபட்டு போகின்றன. அதில் இன்னொன்றுமே ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸில் கிட்டத்தட்ட இப்போ 20ல் 12க்கு வைஸ் சான்சலர் ஃபில் பண்ணலை. ஏன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் போடுற கமிட்டியை அவர் நல் அண்ட் வாய்ட்னு டிக்ளேர் பண்ணுறாரு. அந்த டசல் தான் ரொம்ப பெரிய இஷ்யூவாக போயிட்டு இருந்துச்சுங்கிற ஒரு காரணமும் இருக்குது. இப்போ கவர்னர் இணைவேந்தராக இருக்கக்கூடிய உயர்கல்வித்துறை அமைச்சர் பெயரையே போடாமல் இன்விடேஷன் ஒரு சம்மனை கால் பண்ணும்போது ஸ்டேட் கவர்மெண்ட் ஏன் எங்கேஜ் பண்ணணுங்கிற ஒரு இடம் வருது இல்லை? இப்போ அது திட்டமிட்டு ஹியூமிலியேட் பண்ணதுக்கான கண்டிப்பாங்க அதிலெல்லாம் எந்த சந்தேகம். நான் அவ்வளோ டீட்டெயிலாக கூட போக விரும்பலைங்க. ஆஃப்டர் த ஜட்ஜ்மெண்ட் ரிசைன் பண்ணிட்டு போகிறத தவிர உங்களுக்கு வேறு ஆப்ஷன் கிடையாது. யூ ஹவ் நோ ஆப்ஷன் எக்ஸப்ட் டு ரிசைன் அண்ட் கோ. ராஜினாமா பண்ணிட்டு போகிறத தவிர வேறு எந்த வழியும் உங்களுக்கு கிடையாது. அதனால் உங்களுடைய எந்த நியாயங்களும் எடுப்படாது. நீங்கள் இம்சை கொடுக்குறீங்க. ஸ்டேட் கவர்மெண்ட் அவங்கக்கிட்ட மக்கள் தேர்ந்தெடுத்த அரசு, அவங்கக்கிட்ட போலீஸ் இருக்குது, அவங்கக்கிட்ட ரெவென்யூ ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க, அவங்க வேலையை காட்டுறாங்க. வைஸ் பிரசிடெண்ட்டை கூட்டினதே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லாஜிஸ்டிக்ஸ் ப்ராப்ளம் வந்துடக்கூடாது தான் நீங்கள் கூட்டின்னு வந்தீங்க. இல்லாட்டி நேற்று கரண்ட்டை கூட கட் பண்ணிருப்பாங்க. ஒன்றுமே பண்ண முடியாது. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? பிடபிள்யூடி கண்ட்ரோலில் இருக்குது. அதனால் இது எவ்வளோ கன்னிங்கான ஆட்டிடியூடு. வைஸ் பிரசிடென்ட் இது வரைக்கும் நீங்கள் கூட்டின எந்த மாநாட்டுக்கு வைஸ் பிரசிடென்ட் வந்தார்? 2022 கூட்டுறீங்க. 22, 23, 24 4வது தடவை கூப்பிட்றீங்க. இது வரைக்கும் எப்போ வைஸ் பிரசிடென்ட்? இப்போ நான் திடீர்னு உனக்கு ஞானோதயம். ஆகவே ஆளுநர் ரவி பேசக்கூடிய எந்த கருத்தும் ஏற்புடையதல்ல. பதவியில் நீடிக்கக்கூடிய தகுதியை ரவி இழந்து விட்டார். ராஜினாமா செய்து விட்டு போவதை தவிர வேறு எந்த ஆப்ஷனும் அவர் கிடையாது. அவருடைய அவர் வைக்கக்கூடிய மற்ற குற்றச்சாட்டுகள் இதெல்லாம் போலீஸ் ஸ்டேட் ஆக்ஷன்லாம் நான்சென்ஸ். தூக்கி குப்பை தொட்டியில் போடணும் அந்த சார்ஜஸை. இல்லை இப்போ எமர்ஜென்சி டேஸ் அப்படிங்கிறதுல இதெல்லாம் பொலிட்டிக்கல் சார்ஜாக நம்ம பார்க்கலாம் சார். பட் அதை தாண்டி அவர் இன்னொரு விஷயத்த சொல்கிறாரு. அதாவது உயர்கல்வித்துறை அதுக்கான மாநாடு அதை எப்படி இம்ப்ரூவைஸ் பண்ணுறதுன்னு போட்டுட்டு தமிழ்நாட்டில் பள்ளி குழந்தைகளுக்கு 5th வரைக்கும் படிக்கிற அரசு பள்ளி மாணவர்களுக்கு நம்பர்ஸ் ஐடென்டிஃபை பண்ண முடியல, 2 டிஜிட் நம்பர்ஸ், இந்த அளவுக்கு மோசமாக இருக்குது அப்படின்னு அவர் ஒரு சார்ஜாக அங்கே ஓப்பனாக வைக்கிறாரு. அதே போல் பிஹெச்டி பண்ணுறாங்க அப்படின்னா அதில் குவாலிட்டி இல்லை, ஆனால் நிறைய பேர் என்ரோல் பண்ணுறாங்க அப்படின்ட்டு சிஸ்டம் மேலே, அதாவது அதை இப்போ அவர் மை கவர்மெண்ட்டுங்கிற இடத்த தாண்டி திஸ் கவர்மெண்ட்டுங்கிற இடத்துக்கு அதை நகர்த்துறாரு நம்ம பார்க்க வேண்டியிருக்கா? அப்படி தான் நகர்த்துறாருங்க. அவர் சொல்கிறதுலாம் உண்மைகள் இருக்கலாம், ஆனால் அதை மறுக்கல. ஆனால் அதை சொல்கிறதுக்கான தகுதி அவர் என்றைக்கோ இழந்துட்டார். திஸ் மேன் ஹஸ் லாஸ்ட் ஆல் இட்ஸ் கிரெடிபிலிட்டி. ஹி ஹஸ் நோ ஆப்ஷன் பட் டு ரிசைன் அண்ட் கோ. கவர்னர் ரவி மஸ்ட் ரிசைன் அண்ட் கோ. ஹி ஹஸ் நோ ஆப்ஷன். இதுக்கு பிறகு அவரை வச்சுக்கிட்டு இருக்கிறது மோடி கவர்மெண்ட்டுக்கு ஏன் தான் புத்தி இவ்வளோ கெட்டு போச்சுன்னு தெரியல. சென்ட்ரல் யூனிவர்சிட்டி வைஸ் சான்சலர்ஸ் அவர் கலந்துக்கிற மாநாட்டுக்கு போக வேண்டிய அவசியமே அவர்களுக்கு கிடையாது.
அவர் வைக்கக்கூடிய சார்ஜஸில் உண்மை இருக்கலாங்க, நான் அதை பற்றி மறுக்க விரும்பலை, நான் அதுக்குள்ளேயே போகலை, இதெல்லாம் சொல்ல உனக்கு தகுதி இல்லை. இங்கே ஹையர் எஜுகேஷனில் நிறைய ப்ராப்ளம் இருக்குங்க. இன்னும் சொல்ல போனால் இந்த கவர்னர் தான் இந்த கவர்மெண்ட்டை காப்பாற்றுறாரு, இந்த கரப்ட் கவர்மெண்ட்டை. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த மோஸ்ட் கரப்ட் கவர்மெண்ட்ஸ் இன் ஹையர் எஜுகேஷன். இதை காப்பாற்றுறது இந்த கவர்னர். ஏன்னா எதை பற்றி இன்றைக்கி மீடியாவோட அட்டென்ஷனும் சிவில் சொசைட்டியோட டிபேட்டும் போகணுமோ அதை போக விடாமல் தனக்கு இல்லாத அதிகாரத்தை இருக்கிறதா நினச்சிக்கிட்டு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டுக்கு பிறகு ஒரு எலெக்டட் கவர்மெண்ட்டோட சண்டை போடுறது மூலமாக மெயின் இஷ்யூஸ்லேருந்து விச் இஸ் த கரப்ஷன், ப்ரூட்டல் கரப்ஷன் இன் ஹையர் எஜுகேஷன். 4 வைஸ் சான்சலர்ஸ் இன்றைக்கி கரப்ஷன் கேஸில் மாட்டி போலீஸ் என்கொயரியை ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. லட்சக்கணக்கில் காசு கொடுத்தா தான் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஜாப்ன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஒரு வைஸ் சான்சலர் போஸ்ட்டுக்கு பல கோடிகள் இவங்க கொடுக்குறாங்கன்றது ஊரே பேசுகிற விஷயம். ஹையர் எஜுகேஷன் இன் தமிழ்நாடு இஸ் ஒன் ஆஃப் த worst affected in the country, whole of India. அந்த குவாலிட்டி ஆஃப் த எஜுகேஷன் வந்து அபிசிமல் லெவல். ஃபினான்ஷியல் க்ரன்ச் வந்து அப்படியே தமிழ்நாடு யூனிவர்சிட்டிஸையும் ஹையர் எஜுகேஷனையும் புத்துநோய் மாதிரி, கேன்சர் மாதிரி அரிச்சிக்கிட்டு இருக்குது. 80% ஆஃப் த ஸ்டாஃப் வந்து டீச்சிங் ஸ்டாஃப் ஆர் டெம்பரவரி. இதெல்லாம் தான் இஷ்யூஸு. இதை எதையுமே பேச விடாமல் 1000 பிரச்சனை இருந்தாலும் அதிகாரம் சிஎம்முக்கா கவர்னருக்கான சிஎம்முக்கு தான்றது கான்ஸ்டியூஷனல் பொசிஷன் தட் ஹஸ் பின் அப்பெல்டு பை த சுப்ரீம் கோர்ட். ஆனால் அதுலேயே போய் மறுபடியும் நோண்டுறது மூலமாக இந்த கவர்னர் ஒரு விதத்தில் திமுக கவர்மெண்ட்டை காப்பாற்றிக்கிட்டு இருக்காரு. த சில்வர் கிரேஸ், சேவிங் கிரேஸ் ஃபார் ஸ்டாலின் கவர்மெண்ட் இஸ் திஸ் கவர்னர். இதுதான் இதில் இருக்கக்கூடிய சிக்கலை. நம்முடைய டிபேட், நம்முடைய நெரேட்டிவ், ப்ராப்ளம்ஸ் இன் ஹையர் எஜுகேஷன், சீரியஸ் ஹியூஜ் ப்ராப்ளம்ஸ் இன் ஹையர் எஜுகேஷன் இருக்குது. அதை பற்றி பேசாமல் இல்லாத அதிகாரத்தை கையில் தூக்கிக்கின்னு வைஸ் சான்சலரை போலீஸை வச்சு மிரட்டினாங்க, ஸ்டேஷனை கூப்பிட்டாங்கன்ற மாதிரியான காக்கன் புல் ஸ்டோரிஸை க்ரியேட் பண்ணிகிட்டு இருக்காரு. இது மூலமாக ஸ்டாலின் கவர்மெண்ட்டை அவர் காப்பாற்றிட்டு இருக்காருன்னு தான் எனக்கு தோணுது. ஹையர் எஜுகேஷன் ஸ்கேம், அதாவது வந்து ஷாம்பிள்ஸ் இன் தமிழ்நாடு. உயர்கல்வி என்பது தமிழ்நாட்டில் வந்து மிக மிக படு மோசமான நிலைமையில் இருக்குது. அதில் மாற்று கருத்துக்கு இடமே இல்லை. பிஹெச்டி ஸ்காலர்ஸோட குவாலிஃபிகேஷனை பற்றியெல்லாம் கவர்னர் சொல்கிறது 100% கரெக்டு. அதெல்லாம் வந்து மாற்று கருத்துக்கு இடமில்லை. ஆனால் இதை சொல்கிறதுக்கான தகுதி அவர் கிடையாது. இப்படிலாம் பேசுகிறதால உண்மையான பிரச்சனையிலேருந்து நாம் விவாதிக்க வேண்டிய உயர்கல்வியில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய படுமோசமான நிலைமையை பற்றி பேசாமல் கவர்னர் சிஎம் சண்டையை பற்றி நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம். இதுதான் இந்த மாநில அரசை, திமுக அரசை காப்பாற்றி கொண்டிருக்கிறது. சிஸ்டமிக் இஷ்யூஸை டைவர்ட் பண்ணுறாரு. அப்சல்யூட்லி இஸ் டைவர்ட்டிங் தி சிஸ்டமிக் இஷ்யூஸ். அதாவது அவர் டைவர்ட் பண்ணணும்னு பண்ணலை, தனக்கு இல்லாத அதிகாரத்தை கையில் எடுத்துக்கிறது மூலமாக சிஸ்டமிக் இஷ்யூஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக டைவர்ட் ஆகுது. அது ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ரொம்ப லாபமாக இருக்குது. இந்த கவர்னர் சிஎம் சொன்னார்ல, ஸ்டாலின் சொன்னார்ல, இந்த கவர்னர் வந்து எலெக்ஷன் வரைக்கும் எங்களுக்கு இருக்கணும். உண்மை. அண்ணாமலையை மாற்றிட்டாங்க, கவர்னரை மாற்றலை. இந்த கவர்னர் இருக்க வரைக்கும் திமுக கவர்மெண்ட்டுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அவர் இந்த கவர்மெண்ட்டை காப்பாற்றிக்கிட்டே இருப்பார். இல்லை சார், இப்போ டிஎம்கேக்கு ஃபேவர் ஆகக்கூடிய அளவுக்கான கிரவுண்டை இந்த கவர்னர் அன்இன்டென்ஷனலாகவே பண்ணுறாரு அப்படின்னா அமித்ஷா அவர்கள் ஏன் அதை அலோவ் பண்ணுறாருன்னு ஒரு கேள்வி வருது இல்லை? இல்லைங்க, இதுதாங்க பிஜேபியில் இருக்கக்கூடிய சிக்கலை. அவங்க வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி ஆம்னி பொட்டன்ட்லாம் ஒன்றும் கிடையாது. பதவி வெறி இருக்குது, ஹிந்துத்துவா வெறி இருக்குது, அதிகார துஷ்பிரயோகம் இருக்குது, எல்லாம் தான் கையில் இருக்கணும்லாம் நினைக்கிறாங்க. ஆனால் நுவான்ஸ்டாக சில விஷயங்களை பார்க்கும்போது அவங்களுக்கு புரிய மாட்டேன்னுது. தான் வச்சதான் சட்டம்னு அவங்க நினைக்கிறாங்க. அண்ணாமலை மாதிரி ஒரு லீடரை ஏங்க அலோவ் பண்ணாங்க? 2024 அவங்களோட பழைய அலையன்ஸ் இருந்ததுன்னா 2009 பொசிஷன் ஜெயலலிதா ஏடிஎம்கே 2 லெஃப்ட் எம்டிஎம்கே அலையன்ஸ் போய் 10-12 சீட் ஈஸியாக ஜெயிச்சிருப்பாங்க. என்ன தான் ஆன்டி மோடி இருந்தாலும் தட் வுட் ஹவ் பீன் அ டஃப் அலையன்ஸ். நான் சொல்கிறேன் 10 சீட்டாக ஜெயிச்சிருப்பாங்க. கட்சியில் என்னாச்சு, சைபர் ஆனாங்க. அதே மாதிரி இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த இஷ்யூ வந்து இன்டென்ஷனலி இந்த கவர்னர் இஸ் ஃபார் இஸ் ஓன் ஈகோயிஸ்டிக், ஆன் த பேசிஸ் ஆஃப் இஸ் ஈகோயிஸ்டிக் ஆட்டிடியூட் அவர் வந்து இன்றைக்கி ஒரு எலெக்டட் கவர்மெண்ட்டை மேக்ஸிமம் டிஸ்டர்ப் பண்ணுறாரு. In spite of the fact that judiciary repeatedly pulling him up. கடுமையாக இந்த கவர்னரை ஒவ்வொருத்தரையும் சுப்ரீம் கோர்ட்டு கண்டனம் தெரிவிக்கும் போது திருந்தாமல் அவர் போயிட்டுருக்காரு. அமித்ஷாவால் இதை புரிஞ்சுக்க முடியல, மோடியால் இதை புரிஞ்சுக்க முடியல. அது வந்து பதவி வெறி கண்ணை மறைக்குதுங்க. தமிழ்நாட்டில் அதில் பாதாளத்தில் இருக்கோம் நம்ம. இந்த கவர்னர் வந்து திமுகவுக்கு லைஃப் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. இஸ் தி லைஃப் லைன் ஃபார் டிஎம்கே கவர்மெண்ட். திஸ் கவர்னர் இஸ் தி லைஃப் லைன் ஃபார் டிஎம்கே கவர்மெண்ட். இந்த கவர்னர் மட்டும் இல்லைன்னா இன்னும் இந்த பிரச்சனைகள் பெரிதாக பேசப்படும். உயர்கல்வியில் இருக்கக்கூடிய வரலாறு காணாத ஊழலை பற்றி பேசாமல் கவர்னருக்கு அதிகாரமாக சிஎம் அதிகாரமானு நம்ம வந்து சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டுக்கு பிறகும் பேசுகிறோன்னா இவர் யாரை காப்பாற்றுறார்? உயர்கல்வியில் அவ்வளவு சிக்கல் இருக்குங்க. ஒரு ஸ்கேவெஞ்சர் சம்பளம் பிஹெச்டி ஃபிசிக்ஸ், எம்எஸ்சி ஃபிசிக்ஸ் பிஹெச்டி முடிச்சுட்டு போகிற டெம்பரவரி லெக்சரருக்கு இல்லை. சென்ட்ரல் பாலிடெக்னிக்கில் 24,000 ரூபாய் ஒரு ஸ்கேவெஞ்சர் சம்பளம். வேறு பாலிடெக்னிக்கில் இருக்கக்கூடிய டெம்பரரி ஸ்டாஃபாக போகக்கூடிய பிஹெச்டி இன் ஃபிசிக்ஸ் வாங்கின ஒரு சம்பளம் 20,000.
இந்த ஷாம்பிள்ஸில் தான் தமிழ்நாட்டோட ஹையர் எஜுகேஷன் இருக்குது, சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ் பொசிஷன் இருக்குது, ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸ் பொசிஷன் இருக்குது. பல இடங்கள்ல பெர்மனன்ட் ஜாபுங்கிறதுக்கான ரெக்ரூட்மெண்ட்டே இல்லை, அந்த கான்செப்டே எவாபரேட்டடு. நான் தான் சொன்னேன் 80% டெம்பரரி ஸ்டாஃபை வச்சு நடத்திட்டு இருக்காங்க ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸ்லேயே. ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸை பற்றி மட்டும் பேசுவோம். ஸ்டேட் கவர்மெண்ட் கண்ட்ரோலில் இருக்க யூனிவர்சிட்டிஸில் சம்பளம் வந்து ஸ்கேவெஞ்சர் சம்பளம் தான் ஒரு பிஹெச்டி ஸ்காலருக்கு. கொஞ்சம் கூட குறையா இருக்கலாம், தட் டசன்ட் மேக் சென்ஸ். ஓகே, 25,000 பிஹெச்டி ஸ்காலருக்கு 20,000 ஸ்கேவெஞ்சர் இருக்குன்னா அது என்ன வித்தியாசமா? அது ரெண்டு ஒன்று தான். அண்ட் ஆல் யுவர் 80% ஆஃப் யுவர் ஸ்டாஃப் ஆர் டெம்பரரி. இது எங்கே திராவிட மாடல் வாழுது? இப்போ இதெல்லாம் தானே நீ பேசணும். 30 கோடி 40 கோடி கொடுத்து வைஸ் சான்சலர் போஸ்ட்டுக்கு வரான்னு நான் சொல்லலைங்க, உள்ளே இருக்கவன் சொல்கிறான். 4 வைஸ் சான்சலர் எதுக்குங்க ஜெயிலுக்கு போகிறான்? ஒரு வைஸ் சான்சலர் ஜெயிலுக்கு போனார், 4 பேர் ஏன் கிரிமினல் கேஸை ஃபேஸ் பண்ணுறான்? வைஸ் சான்சலர்ஸுங்க, மந்திரி, எம்எல்ஏ, வாரியம் இவங்கெல்லாம் போனாங்கன்னா ஓகே, அரசியல்வாதி லஞ்சத்தில் ஊழலில் மூழ்கி புழுத்து நெளிறான்லாம். கல்வியாளர்கள், கல்வி கண் திறந்த வள்ளல்கள், கல்வி கண் திறக்கும் கடவுள்கள் வைஸ் சான்சலர்ஸு. வைஸ் சான்சலர்ஸ் கரப்ஷன் கேஸில் உள்ளே போகிறாங்க. அப்போ எவ்வளோ தூரம் உங்கள் சிஸ்டம் வந்து ராட்டனாக இருக்குது. There are vice chancellors who called chief minister to come and meet them. யார்? நேற்று சுந்தர வடிவேலுலாம். கலைஞர் சிஎம்மாக இருக்கும்போது ஃபோன் பண்ணால் இப்போ முடியாது, டைம் இல்லைங்க, நேராக இருக்கும்போது வரேன்னு சொல்லுவாங்க. அவங்களும் அதை ஏற்றுப்பாங்க. அப்படி இருந்தது ஒரு காலம். இன்றைக்கி நீ திருடிட்டு ஜெயிலுக்கு போகிற. அப்போ இதுதான் தமிழ்நாடு ஹையர் எஜுகேஷனோட நிலைமை. பிஹெச்டி ஸ்காலர்ஸோட நிலைமை ரொம்ப மோசம். அதில் கவர்னர் சொல்கிறது உண்மை. இதில் என்னென்னா, சில விஷயங்கள் அவர் சில தெளிவான உண்மைகளை சொல்கிறாரு கவர்னர். ஆனால் அவரோட நம்பகத்தன்மை அதில் பாதாளத்தை இருக்கிறதால அதை எவனும் நம்ப மாட்டேன்றான். பிஹெச்டி ஸ்காலர்ஸோட குவாலிட்டி ஒன் ஆஃப் த வேர்ஸ்ட் இன் இந்தியா. அந்த குவாலிட்டி ஆஃப் த ரிசர்ச் இஸ் அபிசிமல். இதெல்லாம் யார் பேசுறது? ஒரு எலெக்டட் கவர்மெண்ட் தான் பேசணும். கவர்னர் பேசலாம், எப்போனா ஓகே நேரம் தான் நீ பேசலாம். இவ்வளோ தூரம் ஜட்ஜ்மெண்ட்டுக்கு பிறகு எனக்கு தான் அதிகாரம்னு நீங்கள் சான்சலர்ஸ் வைஸ் சான்சலர் கான்ஃபரன்ஸை கூப்பிட்ருங்கன்னா அது கவர்மெண்ட்டை சீண்டி பார்க்குற வேலை இல்லை. ஸோ தட் ஒன்ட் பி அலவுட். இதுக்கான ஒரு ஃபேஸ் சேவராக தான், அதாவது அந்த அட்டெண்டன்ஸ் இல்லாமல் போயிடுச்சுன்னா அது ஒரு தனக்கான ஒரு அவமானமாக கருதப்படலாம்ங்கிறதுனால தான் 2 நாளைக்கு முன்னாடி எனக்கும் கவர்மெண்ட்டுக்கும் ஒரு பிரச்சனையும் இல்லை, அதிகார மோதல்னு எரோனியஸ் அண்ட் மிஸ்டீவியஸாக நியூஸ் ரிப்போர்ட்ஸ் வருது அப்படின்னு சொன்னதோ, இல்லை அதுக்கு முன்னாடி நாள் 2 பில்லை சைன் பண்ணதோ ஒரு ஃபேஸ் சேவராக இல்லாமல் போயிடக்கூடாதுங்கிறதுக்காக. அவ்வளோதான், அதுக்கு மேலே ஒன்றும் கிடையாது. இது என்ன புத்தி இதெல்லாம் நான் கேட்குறேன். உங்களுக்கும் கவர்மெண்ட்டுக்கும் பிரச்சனை இருக்குது, இல்லைன்னு சொல்லி காதில் பூ சுத்தாதீங்க. There is a tough fight going on between the state government and the governor. நான் மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. யாரை ஏமாத்துறீங்க நீங்கள்? You have no option. Ravi has no option but to resign and go. இது ஃபேக்ட். மோடி கவர்மெண்ட்டு நீங்கள் சொன்னீங்க, முதல்ல கேட்டீங்க ஏன் இதை வச்சுருக்காங்க அவங்களுக்கு தெரியாதானே. அது ஆணவத்துலேயும் கொழுப்புலையும் ஆடுற ஆட்டங்க. தமிழ்நாடு வந்துங்க இந்தியாவிலே டோட்டலி ஜம்மு காஷ்மீரை விட நான் சொல்கிறேன், ஜம்மு காஷ்மீரில் வேறு ப்ராப்ளம். பிஜேபிக்கு த நம்பர் 1 சேலஞ்சிங் ஸ்டேட் இஸ் தமிழ்நாடு. க்ளூலெஸ். பிஜேபி இஸ் க்ளூலெஸ். ராகுல் காந்தி பார்லிமெண்ட்டில் பேசினார்ல, யூ வில் நெவர் எவர் வின் தமிழ்நாடு. அதான் உண்மை, சத்தியம். இல்லாட்டி இப்படி போய் முட்டாள்தனம் பண்ணுவாங்களா? இந்த மாதிரி ஒரு கவர்னர் நீ வச்சுருக்கிறதால ஆன்டி பிஜேபி சென்டிமெண்ட்ஸ் தமிழ்நாட்டில் பயங்கரமாக வளருன்ற அறிவு கூட இல்லை உங்களுக்கு. பிகாஸ் ஃபண்டமெண்டலி தே ஆர் க்ளூலெஸ் அபவுட் தமிழ்நாடு. தமிழ்நாடு என்ன பண்ணுறதுன்னு அவங்களுக்கு தெரியல. அதனால் தப்பு மேலே தப்பு பண்ணுறாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் அவர் ஸ்டேட் கவர்மெண்ட்டை டிஸ்டர்ப் பண்ணுறாருன்னு ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டை நல்லா சொல்லிங்க கரெக்டாக. ஸ்டேட் கவர்மெண்ட்டை கவர்னர் டிஸ்டர்ப் பண்ணுறாரு, லெட் இட் கண்டினியூ. இன் ஸ்பைட் ஆஃப் த ஃபேக்ட் சுப்ரீம் கோர்ட்டில் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு தான் விக்ட்ரி ஆஃப்டர் விக்ட்ரி. பட் லெட் இம் கண்டினியூ. ஏன்னா இந்த ஸ்டாலின் கவர்மெண்ட் வந்து பிஜேபி கவர்மெண்ட்டுக்கு பெரிய குடைச்சலை கொடுத்துட்டு இருக்குது. இண்டிவிஜுவலாக ஸ்டாலின் வந்து பொலிட்டிக்கலாகவும் வந்து ஆன்டி பிஜேபி ஃபோர்ஸஸோட ரேலிங் பாயிண்ட்டாக மாறிட்டு இருக்காரு. ஸோ அண்ணாமலையை வச்சு குடைச்சல் கொடுத்தாங்க, அதை விட அதிகமாக கவர்னரை வச்சு கொடுக்குறாங்க. பட் இது பூமராங் ஆகுதுன்றது உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. இந்த இடத்துல கவர்னருடைய இந்த விஷயங்கள் கண்டினியூ ஆகும்போது அது அகைன் டிஎம்கே அதை ரீட் பண்ணுற இடத்துக்கு தானே போகுங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குது. அட்லீஸ்ட் கவர்னர் சுட்டி காட்டக்கூடிய பாயிண்ட்ஸ், நான் சொல்கிறது சிஸ்டமிக் இஷ்யூஸாக இருக்கக்கூடியதை அப்போசிஷனில் கையில் எடுத்துருக்கணும். அது பிஜேபியே ஃபார் தட் மேட்டர் ஆர் ஏடிஎம்கே அவங்க எடுத்து அதை வேறு விதத்தில் ஷார்பன் பண்ண முடியும். இல்லை அவங்களும் அதை கல்டிவேட் பண்ணுற இடத்துக்கு போக முடியாமல் இருக்காங்க. அப்படிங்கிறத எப்படி பார்க்குறது? இதுதான் ப்ராப்ளமே. எங்கே இருக்குது அப்போசிஷன்? கருணாநிதிக்கு யூனிவர்சிட்டி வைன்னு கேட்குற அப்போசிஷனை உயர்கல்வியில் இவ்வளோ பிரச்சனை இருக்குதுன்னு ஏன் பேச மாட்டேன்றாங்க? 2 இடதுசாரிகளும் விசிகாவும் காங்கிரஸும் கருணாநிதி பேரில் பல்கலைக்கழகம் வைக்கணும்னு கேட்குறீங்க. இது துதிபாடி அரசியல், சொரிஞ்சு விடுற அரசியல்ன்ற அறிவு கூட உங்களுக்கு இல்லை. நீங்கள் பேச வேண்டியது உயர்கல்வியில் இருக்கக்கூடிய சிக்கல்களை,
மிக மிக மோசமான சிக்கல்கள் உயர்கல்வியில் இருக்குது. கரப்ஷன் வந்து புழுத்து நெளியுது. இட்ஸ் அ பேஸ்டியன் ஆஃப் கரப்ஷன். இது வந்து டென் ஆஃப் கிரிமினல்ஸ் ஆர் என்ட்ரன்ச்டு இன் ஹையர் எஜுகேஷன். 30 கோடி 40 கோடி கொடுத்தா விசி போஸ்ட் வாங்குறான்னு உள்ளே இருக்கவன் சொல்கிறான். மறுபடியும் சொல்கிறான். 4 வைஸ் சான்சலர் எதுக்கு மாட்டினான்? அப்போ இவ்வளோ பிரச்சனை உள்ளே இருக்குது. ஒரு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஜாபு, லெக்சரர் ஜாபு எவ்வளோ தூரம் ஏலம் விடப்படுறது நமக்கு நல்லா தெரியும். பச்சபாஸ் காலேஜ் அந்த ட்ரஸ்ட்டில் நேர்மையாக அப்பாயிண்ட் பண்ணவங்கள மேலே கப்பம் கட்டலன்ற காரணத்துக்காக ஃப்ரிவ்லஸ் இஷ்யூஸை கிளப்பி கட்சியில் அங்கே ரிசர்வேஷனை ஃபாலோ பண்ணலன்னு சொல்லி அந்த இஷ்யூ மூலமாக அதை மடக்கி அப்பாயிண்ட் ஆன அத்தனை பேரும் தெரில நிற்கிறான் கோர்ட்டில் ஸ்டே வாங்கி. இதெல்லாம் ஜஸ்ட் டிப் ஆஃப் அன் ஐஸ்பர்க். நேற்று கவர்மெண்ட் எஸ்ஐ போஸ்ட்டில் ரிசர்வேஷனை கவர்மெண்ட் ஃபாலோ பண்ணலன்னு ஹைகோர்ட் ஸ்டே பண்ணுது. இப்போ ஹையர் எஜுகேஷனில் இருக்கக்கூடிய இவ்வளோ ப்ராப்ளம்ஸை பற்றி பேச வேண்டிய திமுகவோட கூட்டணி கட்சிகள் அதை விட்டுட்டு திமுகவுக்கு ஜால்ரா போட்டுக்கிட்டு கருணாநிதி பேரில் யூனிவர்சிட்டி வைக்கணும்னு பேசிகிட்டு இருக்காங்க. இது சிஸ்டமிக் இஷ்யூஸை பற்றி பேச வேண்டியவர்கள் பேசாமல் இருப்பது திமுக கிட்ட அவர்கள் கொத்தடிமையாகி போனார்கள் என்பதோட இன்னொரு பரிணாமம் தான் அது. இது ரொம்ப சீரியஸ் இஷ்யூ. இது கோலிஷன் கவர்மெண்ட்டாக இது இல்லை கோலிஷன் கவர்மெண்ட்டாக இருந்ததுன்னா கூட பரவாயில்ல. இன்னொன்றுங்க, தப்பு செஞ்சால் சுற்றி காட்ட வேண்டிய கூட்டணி கட்சிகள் ஜால்ரா போடுறதுக்கு ஏன் கவனத்தை செலுத்துறாங்க? கோர்ஸ் கரெக்ஷனுக்கு சரி பண்ணால் அது கவர்மெண்ட்டுக்கு நல்லதாக கூட போகலாம் இல்லையா? அலைன்ஸ்க்கே அது பெட்டராக போகலாம் இல்லையா? இடிச்சு உரைக்கணும் இல்லைங்க. இவ்வளோ மோசமாக இருக்குது ஹையர் எஜுகேஷனு. ஏன் சிஎம் கால் பண்ண அந்த வைஸ் சான்சலர் ரெஜிஸ்ட்ரார் மாநாட்டில் அது முடித்த பிறகு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் அந்த ரிப்போர்ட்டில் பேர் சொல்லாமல் அவங்க சொன்னது கோர் இஷ்யூஸை அவர் அட்ரஸ் பண்ணலை. பொதுவாக வந்து மூட நம்பிக்கைக்கு எதிராக இருக்கணும் அப்படி இப்படின்னு பேசினாங்களே ஒழிய கோர் இஷ்யூஸை அவரால் அட்ரஸ் பண்ண முடியல. ஏன்னா பணம் தேவைப்படுது. பணத்தை நீங்கள் வந்து இலவசங்களுக்கு அள்ளி விட்டுக்கிட்டு இருக்கீங்க. அண்ட் மோஸ்ட் ஆஃப் யூர் யூனிவர்சிட்டிஸ் ஆர் பேங்க்ரப்ட். மறந்துடாதீங்க, பல தமிழ்நாடு பல்கலைக்கழகங்கள் திவாலை நோக்கி போயிட்டுருக்குது. மெட்ராஸ் யூனிவர்சிட்டி கண்டிஷன் ரொம்ப ஒஸ்ட்டு. ஒரு 4 மாதத்துக்கு முன்னால் ஐடி டிபார்ட்மெண்ட்டு சீல் வச்சுட்டான், அவங்களுக்கு தெரியும். அதுக்கு பிறகு தான் அதை ரிமூவ் பண்ணாங்க. சேலரி மாதம் சம்பளத்துக்கு இந்த பல்கலைக்கழகங்கள் எவ்வளோ திண்டாடுறாங்கன்றது எல்லாருக்கும் தெரியும். மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டியில் ரிட்டையர் ஆன ப்ரொஃபஸர்ஸுக்கு ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸ் கிடைக்கிறதுக்கு பல மாதங்கள் ஆகுது. டிரான்ஸ்போர்ட் ஒர்க்கர்ஸ் நிலைமையை நோக்கி அவங்க போகிறாங்க. ஒவ்வொரு மாதமும் ஸ்டேட் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிஸுக்கு சேலரிஸுக்கும் பென்ஷன்ஸுக்கும் திருவோடு ஏந்தக்கூடிய சூழல் அவங்க இருந்துகிட்டு இருக்காங்க. நவ் தீஸ் ஆர் ஆல் த இஷ்யூஸ். அதே மாதிரி குவாலிட்டி ஆஃப் பிஹெச்டிஸ், இதெல்லாம் தான் நம்முடைய உயர்கல்வியோட பிரச்சனைகள். இந்த ரவிக்கும் ஸ்டாலினுக்கும் நடக்கிற சண்டை இல்லை. இந்த சண்டை தொடர்றது மூலமாக ரவி ஸ்டாலின் அரசாங்கத்தை காப்பாற்றி கொண்டிருக்கிறார். இதுதான் இதில் இருக்கக்கூடிய மெசேஜ். அதில் அவர் ரவி வைக்கக்கூடிய ஆளுநர் வைக்கக்கூடிய கேள்விகளை கூட அகைன் என்னங்கன்னா ஒப்பீட்டில் கொண்டு போயிடுறாங்களே. அதாவது தமிழ்நாடு இந்தியாவிலே நம்பர் ஃபஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு யூனியன் கவர்மெண்ட்டே சொல்லிடுச்சுங்கிறாங்களே தவிர இது இன்னும் இம்ப்ரூவைஸ் ஆக வேண்டிய இம்ப்ரூவைசேஷன் தேவை இருக்குங்கிறத அட்மிட் பண்ணுற இடத்துக்கு போக மாட்டாங்க. அதுக்கு காரணம் ஆளுநருடைய லோடட் ஸ்டேட்மெண்ட்ஸ். அதைத்தாங்க நான் சொல்கிறேன். இந்த கவர்னர் வந்து இந்த கவர்மெண்ட் ஸ்டாலின் கவர்மெண்ட்டுக்கு வராது போல வந்த மாமணிங்க அவர். இவங்க எல்லா பிரச்சனையிலேருந்து தப்பிச்சுக்கிறதுக்கு ஒரு உதவுறார். எல்லா பழியையும் தூக்கி இந்த கவர்னர் மேலே போட்டுக்கிட்டு இவங்க தப்பிச்சிடுறாங்க. அது நியாயமும் கூட. ஏன்னா வந்து ஃபண்டமெண்டலி இந்த கவர்னர் பண்ணுறது ரொம்ப 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 தப்பு. இந்த ஸ்டாலின் கவர்மெண்ட் மேலே 1000 குறை இருக்கலாம், கரப்ஷன் ப்ரூட்டலாக இருக்கலாம் ஹையர் எஜுகேஷனில், அதெல்லாம் ஓகே, நான் ஒத்துக்கிறேன். பட் கவர்னருக்கும் சிஎம்முக்கும் பிரச்சனை வரும்போது வி ஹாவ் டு ஸ்டாண்ட் வித் த சிஎம் பிகாஸ் திஸ் அன் எலெக்டட் கவர்மெண்ட். இது ஏன் கருத்து உங்கள் கருத்து இல்லைங்க. சுப்ரீம் கோர்ட் இது அப்பீல்டு பண்ண பிறகு அதுக்கு முன்னால் வேறு கருத்து இருந்தால் கூட நம்ம மாற்றிக்கணும். அதுதான் குறைஞ்சபட்ச அறிவு நேர்மை. ஸோ இதுலேருந்து நல்லா புரியுது இல்லையா? அந்த கவர்னர் இப்படியே கண்டினியூ ஆகிறது மூலமாக ஆக்சுவல் இஷ்யூஸை நம்ம ஃபேஸ் பண்ணுறதுலேருந்து நம்ம தப்பித்து கொண்டு போகிறோம். திமுக அரசை வாழ வைக்கக்கூடிய தெய்வம் ஆளுநர் ரவீந்திர நாராயண ரவி அவர்கள் தான். ஸ்டாலின் சொன்ன மாதிரி அடுத்த ஓராண்டுக்கு தமிழ்நாட்டில் ஒரு கவர்னராக நீடிக்கணுன்றார் ஸ்டாலின். அப்படி நீடிச்சார்னா திமுகவின் வெற்றி வந்து உறுதிப்படுத்தப்படும் என்று தான் நான் கருதுகிறேன். திமுகவின் நன்மைக்காக பாஜக அரசியல் செய்கிறது. ஆமாம், திமுகவின் நன்மைக்காக பிஜேபி அரசியல் செய்கிறது என்று கூட நீங்கள் இதை எடுத்துக்கொள்ளலாம். குறைந்தபட்ச புரிதல் அறிவு கூட பிஜேபி கவர்மெண்ட்டுக்காக இல்லைன்றதுக்கு இந்த கவர்னரை இங்கே கண்டினியூ பண்ண அலோவ் பண்ணுறது, இதோட பெனிஃபிஷரி யாருங்க? ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு விஷயத்தில் உங்களுக்கு குழப்பம் இருக்குது, அது எப்படி புரிஞ்சுக்கணும்னு தெரியலனா வெரி சிம்பிளாக ஒரு ஃபார்முலாவை அப்ளை பண்ணால் புரிஞ்சுக்கலாம். எக்ஸென்ட்ரிக்காக ஒருத்தன் செயல்படும் போது அதோட பெனிஃபிஷரி யாருன்னு பார்த்தீங்கன்னா அவன் யாரோட ஆளுன்னு புரிஞ்சுக்கலாம். அதான் இங்கே தமிழ்நாட்டில் நடக்குது. பாபம் சார், ஒரு விரிவான உரையாடல். அவங்க பலவிதமான விஷயங்களுக்காக பிரதமர் மோடி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களும் அவங்களுடைய சாணக்கியத்தனம் அப்படின்லாம் புகழப்பட்டாலும் கூட கவர்னன்ஸ் சார்ந்து குறிப்பாக தமிழ்நாடு சென்ட்ரியாக பண்ணும் பொழுது அவங்களுடைய கேல்குலேஷன்ஸ் ரிப்பீட்டடாக அவங்களுக்கு இது ஒரு பெரிய சேலஞ்சை தான் கொடுத்துக்கிட்டு இருக்கு. அந்த வகையில் இந்த கவர்னரை தொடரச் செய்வது, இந்த தீர்ப்புக்கான ரிவ்யூவே போவாங்களா, இல்லை எதுவும் அவசர சட்டங்களா, அதுக்கு பிறகும் இவருக்கு கூடுதல் பவர் கொடுக்கலான்னு எதுவும் பிளான்ஸ் வச்சுருக்காங்கலாம் நமக்கு தெரியல. அது அடுத்தடுத்த வாரங்களில் எப்படியும் ரிவீல் ஆகும். நம்ம அப்பவும் விரிவாக பேசலாம். உங்கள் நேரத்துக்கு கருதுகளுக்கு மிக நன்றி சார். நன்றி சார்.